மா அரங்கநாதன் விருது வழங்கக்கூடிய இந்த விழாவில் ஆகச் சிறந்த படைப்பாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்கள், வழக்கறிஞர் நண்பர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் உங்கள் அனைவரோடும் கலந்து கொள்வதில் அகப்பெரும் மகிழ்ச்சி எனக்கு. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த விழா உங்கள் அனைவராலும் மட்டுமே சிறப்புடையதாக மாறுகிறது. அதனால் என்னுடைய தனிப்பெரும் நன்றி உங்கள் அனைவரும். இந்த விழாவில் வானியல் பற்றிய சிந்தனையும், குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றிய பரந்த அறிவும், அறிவியல் சார்ந்த கலை சார்ந்த விஷயங்களில் தனக்கான ஞானமும் கொண்ட சுஜாதா நடராஜன் அவர்கள் வரவேற்புரையும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குதலுமாக, தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று சொல்வார்களே, அதை போல எதையெல்லாம் நான் பேச வேண்டுமோ, எதையெல்லாம் விட்டல் ராவ் அவர்களை பற்றியும் அம்சன் குமார் அவர்களை பற்றியும் சொல்ல வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு எதுவும் இல்லாத நிலைமைக்கு என்னை தள்ளி, ஆனால் என் பணியை செவ்வனே முடித்த ரவி சுப்பிரமணியம் அவர்களோடும், தன்னுடைய எழுத்து ஆற்றலால் பரந்துபட்ட படைப்பெனும் ஆகிருதியை தனது பேனாவால் வடித்து காட்டிய விட்டல் ராவ் அவர்களோடும், வாழ்க்கையை இப்படித்தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் மனித இனம் நகர்ந்து கொண்டிருக்க, மனிதர்களின் மன அவசங்களை, அவர்கள் வாழ்வின் போக்கை, துன்பங்களை, அவர்களுடைய அயற்சி அனைத்தையுமே தன்னுடைய படைப்பின் மூலம் எடுத்து காட்ட முடியும் என்பதை நிறுவி மா அரங்கநாதன் இலக்கிய விருது என்ற பயணத்தில் தன்னையும் இணைத்துக் கொண்ட அம்சன் குமார் அவர்களோடும், சங்க தமிழ் இலக்கியத்தையும் திருக்குறளையும் உலகெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய மேதக நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்களோடும், ரோஜையா முத்தையாவின் சுந்தர், அனைத்து நண்பர்களோடும் இந்த விழாவில் நானும் ஒருவனாக பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. கலாச்சாரத்தாலும் பண்பாட்டாலும் தனித்துவம் மிக்க ஒரு மண் தமிழ் மண். இந்த மண்ணின் பெருமை எடுத்து சொல்வதற்கு அளவற்றது. முத்தமிழ் ஓங்கி வளர்ந்த இந்த மண் வாழ்வின் தாக்குதலால் சிக்குண்டு வாழ்க்கை பயணத்தின் தன்னிகரற்ற போக்கையெல்லாம் உள்வாங்கிய படைப்பாளிகளின் மூலம் அற்புதமான படைப்பை இந்த மண்ணிலே வாரி வழங்கியிருக்கிறது. 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண் எதை சொன்னது என்பதை உணர்ந்து பார்த்தவர்கள் தந்த படைப்புகள் இந்த மண்ணின் மொழியின் அற்புதத்தை உலகெங்கும் பறைசாற்றி இருக்கின்றன என்று சொன்னால் அது ஒரு மிகையான கூற்று அல்ல. இப்படி படைத்துவிட்ட பல்வேறு படைப்பாளிகளை பின்னால் வந்த படைப்பாளிகள் உணர்ந்து பார்த்திருக்கிறார்கள், உணர்ந்து லயித்திருக்கிறார்கள், தங்களையே அதில் மூழ்கடித்து தங்களினுடைய படைப்புகளாக மாற்றி தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியாக நீங்கள் மா அரங்கநாதனை பார்க்க முடியும் என்றால், 2000 வருடங்களுக்கு முன்பு யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று ஒரு புலவன் ஒரு பாடலை தந்தால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எந்தவித பூகோள விகிதங்களும் இல்லாமல், நிலத்தின் வரைமுறை இல்லாமல்,
உலகத்திலே இருக்கக்கூடிய மாந்தர்கள் அனைவரும் அன்பால் காதலால் கட்டுண்டவர்கள் என்பதை அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவன் யோசித்து பார்த்தானே என்பதை நினைத்தால் அரங்கநாதன் விக்கித்துதான் போனார். அவருடைய படைப்புகளின் அடிநாதமாக அன்பு எழுந்து நின்றது. தன்னையே இழந்துவிட்டு தான் இழந்தவற்றை இந்த உலகத்திற்கு சொல்ல முடியுமா என்று பார்த்து அந்த பார்வையில் தன்னை வெளிப்படுத்தி காட்டிய ஒரு படைப்பாளியாக அவர் மிளிர்ந்து நின்றார். அதனால்தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லி பார்த்த ஒருவன் யாதும் ஊரே யாவரும் கேளிரண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லக்கூடிய ஒரு திண்மை மிக்கவனாக உலகத்தின் மீது பேரன்பு கொண்டவனாக எழுந்து நின்றானே என்ற சிந்தனை அவரை வசீகரித்தது. அப்படித்தான் அவர் அதை பார்த்தார், இலக்கியத்தை பார்த்தார். உலகத்து மாந்தர்கள் அனைவரும் என்று ஒரு அறைகூவல் விடுக்கப்பட்டதே, அதை உள்ளத்தால் உணர்ந்து பார்த்த ஒரு படைப்பாளியாக எழுந்து நின்றார். அவர் படைப்பின் அடிநாதமாக அந்த சிந்தனை ஒவ்வொரு வரியிலும் எழுந்து நின்றது என்று சொன்னால் அது ஒரு மிகையான கூற்று அல்ல. எப்படியெல்லாம் எழுந்து நின்றிருக்கிறது, படைப்பின் வீச்சு போயிருக்கிறது என்பதை அவர் படைப்புகளை படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த 2000 வருடத்து பாரம்பரியம் மிக்க இந்த மொழி அவரை எவ்வாறு வசீகரித்தது என்பதை அன்பு செலுத்தி பாருங்கள் என்று சொன்ன அந்த தத்துவத்தில் இருந்து துவங்கி அதன் நீட்சியாக தனது படைப்புகளை கொண்டு சேர்த்தார். மீண்டும் 2000 வருடங்களுக்கு முன்பு சென்றால் பல்சாந்தீரே என்று ஒருவன் அரைந்து சாற்றினான் ஒரு பாடலை. பல்சாந்தீரே பல்சாந்தீரே கயல் முள் அந்த நரை முதிர் திரை கவுள் பயனில் மூப்பின் பல்சாந்தீரே என்று சொன்னான். எப்படிப்பட்ட பாடலாக எழுந்து நிற்கிறது! அறிவால் ஆற்றலால் அனுபவத்தால் உயர்ந்தவர்களாக நீங்கள் உங்களை நினைத்துக் கொள்கிறீர்களே, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் வல்லது செய்தல் ஓம்புமின் அதுவே எல்லோரும் ஓப்பதன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியுமார் அதுவே என்று சொன்னார். முடிந்தால் நல்லவற்றை செய்து பாருங்கள், அனைவரையும் நேசித்து பாருங்கள், முடியாவிட்டால் அமைதியாக இருந்து செல்லுங்கள் என்று சொன்ன அந்த வரிகளினால் ஈர்க்கப்பட்ட அரங்கநாதன் எங்கேயோ போதல் என்ற ஒரு அருமையான படைப்பின் மூலம் அந்த தாக்கத்தை இந்த தமிழ் உலகத்திற்கு தந்தார். அறிவும் ஆற்றலும் மிக்கவர்களாக இருந்தால் மட்டும் போதுமா என்ற கேள்வியை எழுப்பி பார்த்துவிட்டு அனைத்தையும் விட்டுவிட்டால் என்ன என்ற பதிலை தந்தார். தன்னை உணரக்கூடிய ஒருவனால் மட்டுமே அனைத்தையும் துறந்து செல்ல முடியும். தன்னை நேசிக்கக்கூடிய ஒருவன் முதலில் செய்வது தன்னையே இழத்தல். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் பிறருக்கு கொடுக்க முடியுமா என்று பார்த்தார். என்னோடும் சூழாது இன்னோர்க்கும் எண்ணாது வல்லாங்கு வாழ்தும் என்றும் எண்ணாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி வனைக்கிழவோயே படந்தூங்கு முதிரத்து கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கிய வளனே என்று ஒருவனால் சொல்ல முடிந்தது என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் எதிரிலே இருக்கக்கூடிய ஜீவனை உங்களைப் போல் பாருங்கள். உங்களைப் போல் அவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்களில் இருந்து நீங்கள் விலகிச் செல்லுங்கள். தன்னை விட்டு விலகுதல், தன்னை இழத்தல், தன்னை அறிதலாக மாறும். தன்னை அறிந்தவன் தன்னிலே உயர்ந்தவனாக மாறுவான். தன்னை அறிதலை மறந்தவன், மறுத்தவன், முயலாது சென்றவன் தன்னையே இழந்து போவான் என்று சொன்ன திருமந்திரத்தின் அற்புதமான பகுதியாக மாறி தன்னுடைய படைப்புகளை தந்தவர் மா அரங்கநாதன். 2000 வருடத்து தமிழ் பாரம்பரியம் மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய உன்னதமான எழுத்தை தன்னுடைய எழுத்தாக மாற்றி காட்டிய ஒருவன் தமிழிலே தோன்றியிருந்திருக்கிறான். உலகத்தின் சிறந்த கதைகளை நீங்கள் தொகுத்தால் அந்த கதைகளில் ஒன்றாக அவனுடைய கதை அவசியம் இருக்கும். 75 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழிலே எழுந்த அற்புதமான படைப்பாற்றல் மிக்க ஒரு படைப்பாளியாக சோ விருத்தாச்சலம் என்ற பெயரோடு இந்த மண்ணிலே இருந்து மறைந்தானே புதுமை பித்தன். அவன் கதைக்கு இணையான கதையை எழுதுவதற்கு பலருக்கும் திண்மை இல்லை என்று பதிவு செய்தார் அரங்கநாதன். புதுமை பித்தன் பெயரை சொல்லிக் கொண்டு அவனுடைய பெயரை வைத்துக் கொண்டு அவனுடைய ஆவியாக மாறி நாங்கள் கதைகள் எழுதுகிறோம் என்று சொல்லி பார்த்தவர்கள் கதைகள் எல்லாம் இல்லாது போயின என்று பதிவு செய்தார் அரங்கநாதன். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் என்று ஒரு கதையை தந்தான். படித்து பார்க்க வேண்டும் நீங்கள். 1940களிலே எழுதப்பட்ட கதை.
அந்த கதையிலே பூமிக்கு வந்த கடவுள் தன்னுடைய ஒரு பக்தனை பார்ப்பார். வறுமையிலே வாடக்கூடிய அந்த பக்தனோடு பல இடங்களுக்கு செல்வார். அந்த காலத்திலேயே காஃபி கடை இருந்திருக்கிறது. அந்த காலத்திலேயே 100 ரூபாய் நோட்டுகள் இருந்திருக்கின்றன. காஃபி கடைக்கு சென்ற கடவுள் 2 காஃபி அரையணா பெருமானமுள்ள காஃபியை குடித்துவிட்டு 100 ரூபாய் நோட்டை தூக்கி கொடுப்பார். கதை எழுதப்பட்டது 1940களிலே. 100 ரூபாய்